நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், சவால்கள் என அனைத்தையும் சந்தித்து வருகின்றோம். அவ்வாறு நாம் அவற்றினை சந்திக்கின்ற பொழுது கடவுள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை தருகிறார், அல்லது கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறார் என்று புலம்புவது நம் உண்டு. ஆம், இறைவன் நம்மை தண்டிக்கிறார், ஏனெனில் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆகவே இறைவனின் தண்டிக்கும் அன்பை இறைவார்த்தையின் அடிப்படையில் காண்போம். கடவுள் நமக்கு பல சோதனைகளை தருகிறார் என்றால் அது ஒரு தவறான கூற்று எனலாம். ஏனெனில் நம்மை படைத்த இறைவன் நமக்கு சோதனைகளை தருவதில்லை, மாறாக நம்மை சோதித்து அறிபவராக திகழ்கிறார். சோதனைக்கும் சோதித்து அறிவதற்கும் பல வேறுபாடுகள் உள்ளன. மேலும் இறைவன் நம்மை தண்டிக்கிறார் என்றால் அது ஒரு உண்மையான கூற்று. நம் இறைவன் நம்மை தண்டிக்கிறார். தண்டிப்பது மட்டுமின்றி நம்மை கடிந்து திருத்துகிறார். ஏனெனில் அவர் நம்மை அன்பு செய்து வருகின்றார். இதைதான் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம் தெளிவாக கூறுகிறது. நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. மேலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் இறைவசனங்களும் இதைதான் கூறுகிறது. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். இதுதான் இறைவனின் தண்டிக்கும் அன்பு என்கிறோம். ஆதலால் இறைவன் தண்டிக்கிறார் என்று உணரும் நேரங்களில் வருத்தம் கொள்ளாமல் மகிழ்ந்திடுவோம். ஏனெனில் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றதால்தான் நம்மை கடிந்து தண்டிக்கிறார்.